ரஜத் பட்டிதாரின் இந்த குணம்தான் ஐபிஎல் கோப்பையை வெல்ல காரணம். சுனில் கவாஸ்கர் புகழாரம். வணக்கம் செய்திப்புனல் நேயர்களே. 18 ஆண்டுகால ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் எத்தனையோ கேப்டன்களை கண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியானது 3 முறை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றாலும் ஒரு முறை கூட கோப்பையை கைப்பற்ற முடியாமல் தவித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்று முடிந்த 2025 ஐபிஎல் தொடரை கைப்பற்றிய ஆர்சிபி அணி தங்களது 18 ஆண்டுகால சோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அந்த வகையில் பெங்களூரு அணிக்காக முதல் கோப்பையை ரஜத் பட்டிதார் தலைமையிலான ஆர்சிபி அணி பெற்றுக் கொடுத்துள்ளது. இந்த 2025 ஐபிஎல் தொடரின் ஆரம்பத்தில் இருந்தே அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்த ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு 2ஆம் இடத்தை பிடித்து முன்னேறி இருந்த வேளையில் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் மற்றும் இறுதிப் போட்டி என 2 முறை பஞ்சாப் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இந்த தொடரின் ஆரம்பத்தில் பெங்களூரு அணி தேர்வின் மீது விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தொடரின் இறுதியில் அவர்களது அணி சாம்பியன் பட்டத்தை வென்று அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. பெங்களூரு அணி பெற்ற இந்த வெற்றிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வாழ்த்துகள் குவிந்து வருகிறது. இவ்வேளையில் ஆர்சிபி அணியை வெற்றிகரமாக வழிநடத்திய கேப்டன் ரஜத் பட்டிதார் குறித்து இந்திய அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் கூறுகையில், இந்த ஆண்டு ரஜத் பட்டிதாரின் கேப்டன்சி மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. பொதுவாகவே ஆர்சிபி அணி பல நட்சத்திர வீரர்களை உள்ளடக்கிய அணி. இந்த ஆண்டும் ஆர்சிபி அணியில் நட்சத்திர வீரர்கள் பலரும் இடம் பிடித்திருந்தனர். இப்படி ஒரு அணியை சரியாக அவரால் நிர்வகிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்திருந்தது. ஆனால் தன்னை விட மூத்த வீரர்கள் இருந்தும் சர்வதேச அளவில் அனுபவமுடைய வீரர்கள் இருந்தும் அவர்களை ரஜத் பட்டிதார் மிக சிறப்பாக கையாண்டார். மூத்த வீரர்களிடமிருந்து அவர் பெற்ற ஆதரவு அவருடைய தலைமை பண்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. களத்தில் எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் தேவைப்படும் போதெல்லாம் அனுபவ வீரர்களிடம் சென்று அறிவுரை கேட்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட்டார். எவ்வித தயக்கமும் இன்றி விராட் கோலியுடன் இணைந்து பேசி சில முக்கிய முடிவுகளை எடுத்தார். இப்படி அவர் ஈகோ இல்லாமல் இயல்பாக இருந்தாலேயே அவரால் கேப்டனாக கோப்பையை வெல்ல முடிந்தது என சுனில் கவாஸ்கர் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது.